ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழ் பார்த்துருப்பீங்க அண்ட் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னா, போட்டில் இருக்கக்கூடிய 2 ஹெட்ஃபோன்ஸை பற்றி. ஆக்சுவலாக நம்ம ஹெட்ஃபோன் சீரீஸ்ன்னு பார்த்தா ஹெட்ஃபோன்ஸை பற்றி நிறைய கவர் பண்ணியிருக்கோம், நிறைய கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது தான் கடைசியில் ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நல்ல ஹெட்ஃபோன்ஸை நம்மளால் வாங்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போகிற மாடல் என்னன்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. போட்டோட 510 இது ஒரு கேமிங் ஃபோன், கேமிங் ஹெட்ஃபோன். அண்ட் இது கூட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் தான். இது BoAt Rockerz 550. ஸோ இந்த 550 ஹெட்ஃபோனுக்கும் 510 ஹெட்ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேறுபாடு, அண்ட் இப்போ 510 வாங்கலாமா? ஏன்னா அது ரொம்ப பழசு, ரொம்ப கப்பல் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு அது ரிலீஸ் பண்ணி. ஸோ இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நேரம் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே டைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வளன்னு கண்டென்ட் இன்ட்ரோவை நம்ம இழுக்க வேணாம். கப்பல் ஆஃப் டேஸில் நம்ம நிறைய ஹெட்ஃபோன்ஸை கவர் பண்ணிட்டோம். லைக் இந்த சோனி மாதிரியோ இல்லை வேறு எதுனா மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ எது த பெஸ்ட் ஹெட்ஃபோனாக இருக்கும் அப்படின்ற டிபேட்குள்ளே வருவோம். இந்த போட் 510 கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு நான் சொல்ல போனேன். அண்ட் இப்போ 550 அப்படின்றது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது. இந்த 2020 லாக்டவுனில் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஹெட்ஃபோனுக்குள்ளே எதுக்கு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 510 ஹெட்ஃபோன் ஆக்சுவலாக ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த லேட்டன்சி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தான் அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்றபடி தான் அது ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. பட் வேறல்ஸ் இந்த 550 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ஏன்னா இந்த லேட்டஸ்ட் ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கிறதுனால இன்னும் நல்லாவே அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னா, நீங்கள் எது வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இயரோட கம்பேரிஷன், அதாவது அது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்றதுக்குள்ளேயே போயிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 9th April 2017 லான்ச் ஆச்சு. கேட்கறதுக்கு என்னடா இவ்வளோ பழைய ஹெட்ஃபோனான்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அது அப்போ தான் லான்ச் ஆச்சு. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். வேறல்ஸ் நம்ம BoAt Rockerz 550 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்தோம்னா, இது 6th August 2020, அதாவது லாஸ்ட் இயர் இந்த லாக்டவுனில் தான் விட்டாங்க. அதில் யாருக்கும் அதிகமாக வாங்க முடியல. ஆனால் இப்போ அது ரிபப்ளிக் சேல்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அமேசானில் பெஸ்ட் செல்லிங் ஹெட்ஃபோன்ஸாகவே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் கம்பேரிசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 510 கிட்டத்தட்ட ப்ளூடூத் 4.1 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 3 வருஷம் பழசு இல்லை. அந்த டைமில் இருந்தது 4.1 4.2 தான். ஸோ 4.2லாம் நல்லா இன்னும் காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸில் இருந்ததுனால 4.1 கொடுத்து இதை நல்லாவே கேமிங்க்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட லுக்ஸ் வைஸ் பார்த்தாலே நிறைய கேமிங்க்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 550 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்ததுனால ப்ளூடூத் 5.0 எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இதுலேயும் ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பிக்காக இருக்கும் நீங்கள் ப்ளூடூத் 5.0 இல்லை நல்ல கனெக்டிவிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா. பட் இருந்தாலும் இந்த கேமிங்க்கு இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதுனால, ரெடி பண்ணியிருக்கிறதுனால BoAt 510 உங்களுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் முக்கியமாக ரெண்டுத்துலையுமே ஆக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்தையுமே கேம் விளையாடுறதுக்கு சில பேர் வாங்குவாங்க. ஏன்னா ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் இந்தியாவில் அதுக்காக தான் சேல்ஸ் ஆகுது அதிகமாக. இல்லை மியூசிக் லிசனிங்காக, ரெண்டுத்தையுமே மியூசிக் லிசனிங்க்கும் யூஸ் பண்ணலாம், கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஆக்ஸ் சப்போர்ட் இருக்குது. பட் 510 பாக்ஸில் ஆக்ஸ் கேபிள் சில வாட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வாரத்தில் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் BoAt Rockerz 550 அதை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அது ஆரம்ப கட்டத்துலேருந்து தந்துட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ரெண்டுத்துலையுமே டைனாமிக் டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் டிரைவர்ஸ்ன்னு நான் சொல்லும் போது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த டிரைவர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலாக பேஸ் ஹெவி, அந்த பேஸ்க்காக தான் டைனாமிக் டிரைவர்ஸாக அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா மூவிங் காயில் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஹெச்டி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண பேஸ் ஹெவியாக இருக்குன்றதுக்கோசமே இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரம். என்னடா நான் பழைய ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லா ஹெட்ஃபோன்ஸும் ஒரே டைம் பீரியட் தான் கொடுக்குது நமக்கு டியூரேஷன். 20 மணி நேரம் 2 ஹெட்ஃபோன்ஸும் லாஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் டிரைவர்ஸ் கணக்குலேயும் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக டிரைவர்ஸ் கணக்குலேயும் இது ரெண்டுமே சேமாக இருக்குங்க. ரெண்டு காதுலையுமே ஒரே மாதிரி 50 mm டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டுத்துலேயுமே மைக் சப்போர்ட் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வெயிட் ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு 400 mAh, இது ஒரு 300 mAh, அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்ஸான சேஞ்சஸ் தான் இருக்குது. பட் சார்ஜிங் டைம் நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்க ஹார்ட்வேர்னால இது கிட்டத்தட்ட 2 hours சார்ஜ் ஆகுது. பட் அந்த 510, அதாவது இந்த BoAt Rockerz 510 2.5 hours, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கூடவே ரெண்டுத்துலேயும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அஃபிஷியலாக சொல்லணும்னா BoAt 510 கிட்டத்தட்ட 400 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் BoAt Rockerzோட இப்போ 550 வந்திருக்கிறதுல 500 mAh பேட்டரி இருக்குது. என்னடா ரெண்டுத்துலேயும் ஒரே டிரைவருன்ற ரெண்டுத்துலேயும் வேறு பேட்டரி இருக்குது. அப்போது
மேபி 550 அதிக நேரத்துக்கு வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா நான் போன வாட்டி சொன்ன மாதிரி 510 வந்து ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக இருக்குது ஃபார் கேமிங். அண்ட் அதுக்காக இதோட சவுண்டு வந்து கிளாரிட்டி இந்த மற்ற விஷயங்களில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட போட் 550 வந்து மியூசிக் லிசனர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அந்த தீம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது மோர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுல் லெங்த் தீம் வந்தும் அது மியூசிக் லிசனர்ஸை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஆர்ட் ஒர்க் டிசைன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அதில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக, அதாவது சத்தம் அதிகமாக கேட்கும் நம்மளுக்கு. நான் நாய்ஸ்ன்றது டிஸ்டார்ஷன் லெவலில் சொல்லலை, ரெண்டுத்துலையுமே டிஸ்டார்ஷன் லெவல் கம்மி தான். இதில் சத்தம் அதிகமாக இருக்கும், அதே சமயம் பேஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கும், ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் 5.1 மாதிரிலாம் அப்கிரேட் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஏறக்குறைய 20 மணி நேரம் கொடுக்குது. அப்படியே 20 மணி நேரம் முடிஞ்சிச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ஆக்ஸ் சப்போர்ட். ஸோ நம்ம டேரெக்டாக ஹெட்ஃபோன் ஜாக் சொல்லிவிட்டு நம்ம பாட்டோ இல்லை லிசன் பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ எது பண்ணுறீங்களோ நீங்கள் கேம் விளையாடுறது கூட பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தான் ஒரு செக்மேட் வரும். என்னன்னா இந்த 510 வந்து முழுக்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமிங் ஓரியன்டில் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணதுனால நல்ல பிக்கு, நல்லா ஓடிச்சு. அண்ட் இப்போ வரைக்குமே நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த 550 எதனால ஃபேமஸ் ஆச்சுன்னா அதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்லாம் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக ஓடிடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் நம்ம தேட்டர்ஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்ல பேஸ் ஹெவியாக நம்ம தேட்டரில் லிசன் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவொடனே நிறைய பேர் இப்போ இதுக்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா போட்டோட 510 வந்து ஒரு ஆன் இயர் டைப் ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் இந்த 550 வந்து ஓவர் த இயர், அதாவது காதுக்கு மேலே சுற்றி கவர் ஆகிடும். ஆன் த இயர்னா உங்களுக்கு காதுக்கு மேலே பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் இயருக்கும் ஓவர் இயருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் த இயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 550 முழுக்க வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் அந்த மியூசிக் ரிலேட்டடில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஃபுல்லாக அதுக்கான ஓரியன்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கான ஃபுல்லி ஓரியன்டில் இருக்கிறதுனால ஓவர் இயர் கொடுக்கும்போது ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ண முடியும், கண்டினியூஸாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, தான் உண்மை. அண்ட் இந்த 510 வந்து கேமர்ஸ்க்கு நான் முன்னாடியே சொன்னதுனால அவங்க நிறைய நேரம் கேம் விளையாடுவாங்க, ஃபுல்லாக அதுலேயே உட்காந்துடக்கூடாது, அவங்களுக்கு சின்ன அவேக் இருக்கணுன்றதுக்கோசரம் ஆன் இயர் டைப் கொடுத்துருக்காங்க. இதனால சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்து வெளியில் கேட்கும். பட் இருந்தாலும் அது உங்கள் காதுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ரொம்ப நேரம் இதை போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக காதில் வந்து அந்த கிரிம்பினஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அண்ட் உங்கள் கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ கேமர்ஸ்க்கும் மிச்ச ஆட்களுக்கும் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸாக போட்டிங்கன்னா உலகத்தையே மறந்துடுவீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குறது நல்லது. ரெண்டுத்துலேயும் ஹியூஜான டிரைவர்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே நிறைய விஷயங்கள் சிமிலராக இருக்குது. இருந்தாலுமே ரிஃபைன்மெண்ட் அண்ட் அதோட ப்ராடக்டோட நம்ம யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 510 வந்து கேமிங் ஓரியன்ட் ஹெட்ஃபோன்ஸாகவே இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்பவே கேமிங் ஓரியன்டில் தான் இருக்குது. அதோட அக்வாஸ்டிக் சவுண்டும் இல்லைன்னா அதோட 3D சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. வெரல்ஸ் இந்த 550 பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான திங் தான். ஏன்னா நீங்கள் அந்த காதில் மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டோ இல்லைன்னா ஒரு படமோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த தேட்டர் ஃபீல் எப்படியாச்சும் கொடுக்கணும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கோசரமே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வேற கேட்டகரி. இன்னைக்குமே ஸ்டில் எனக்கு கேட்டிங்கன்னா போட் ராக்கர்ஸில் 510 வந்து கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஹெட்ஃபோன்ஸ். ஏன்னா ஒரு 1899 அதாவது 1900 ரேட்டில் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து இல்லை. அண்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் அது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா அந்த லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் வராது. நீங்கள் பிசிலேயோ இல்லை AAA டைட்டில் கேம்ஸோ இல்லைனா ஃபோர்ட்நைட் இல்லை பப்ஜி இந்த மாதிரி இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒன்று உங்களுக்கு ஆக்ஸ் சப்போர்ட் இருக்கா உங்கள் ஃபோனில், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 550 வந்து மோர் ஓவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டேர்ம் தான். பட் இதில் வந்து இப்போ புது சிப்செட்ஸ் அண்ட் புது ப்ளூடூத் 5.0 இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால இது உண்மையிலே பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஏன்னா இதோட சவுண்ட் வந்து இன்னும் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. டிஸ்டார்ஷன் லெவல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சத்தம் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது இதில் கேட்கறதுக்கு. ஏன்னா பேஸ் ஹெவி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த போட்டை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போட் 225 அண்ட் போட்டில் நிறைய வந்து அந்த ஏர்டாப்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஓவர் த இயர் அது ஆன் த இயர் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்ல பிக். இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தேவைப்படுற கருத்தை நீங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேமிங் ஓரியன்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 510 போங்க. கேமிங் இல்லை எனக்கு மியூசிக் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட்லாம் வேணும், இல்லை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஸ்டுடியோஸ் செட்டப்லாம் எனக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக 550 போகலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னொரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பாய்.